ஹலோ எவ்ரிவன். வெறும் 20 ரூபாயில் கோல்டு இல்லைனா சில்வரில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறதுங்கிறத இந்த வீடியோவில் நான் காட்ட போகிறேன். ஆமாங்க, வெறும் 20 ரூபா தான். அண்ட் இது ஒரு கிளிக் பைட் டைட்டில் கிடையாது. இந்த வீடியோவில் நான் என்னோட டிமேட் அக்கௌண்ட்டில் லாகின் பண்ணி எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறதுங்கிறதுல ஒரு டெமோவே காட்ட போகிறேன். இந்த வீடியோவில் காட்டுற விதத்தை வச்சு நீங்கள் ஸ்டாக்ஸ், இடிஎஃப்ஸ்னு எதில் வேணால் எஸ்ஐபி பண்ண ஆரம்பிக்கலாம். இந்த மாதிரி இன்னும் நிறையா ஃபினான்ஸ், ஸ்டாக் மார்க்கெட் அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ரிலேட்டட் வீடியோ தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ தான் லேட்டஸ்ட்டாக செபி 2 வாரம் முன்னாடி டிஜிட்டல் கோல்டு ஆர் கோல்ட்னா ரிஸ்கி அண்ட் அன்ரெகுலேட்டட் ப்ராடக்ட்ஸ்னு அதிலலாம் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க, இடிஎஃப்ஸில் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க. அதே லைன்ஸில் எப்படி கோல்டு மட்டும் இல்லாமல் சில்வர் இடிஎஃப்ஸ்லையும் பர்ச்சேஸ் பண்ணுறது, அதுவும் கம்மி விலைக்கு பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் நான் காட்டுறேன். ஸோ கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இடிஎஃப்ஸ், அதாவது எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட்ஸ் எல்லாமே கவர்மெண்ட் பாடி செபினால ப்ராப்பராக ரெகுலேட் பண்ணப்படுற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். ஆல்சோ இதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற ஒரு ரூபாய்க்கும் ஃபிசிக்கல் தங்கம் ஆர் வெள்ளி இந்த இடிஎஃப்ஸில் வாங்குவாங்க. இந்த மாதிரி இடிஎஃப்ல இன்வெஸ்ட் பண்ணால் நிஜமாவே ப்ராஃபிட்ஸ் வருமானு நீங்கள் கேட்கலாம். கடைசி 10 வருஷத்தில் நீங்கள் மாதம் கோல்ட்லையும் சில்வர்லையும் ஒரே அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அதாவது ரெண்டுத்துலேயுமே ஒரு 500 வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு 19.73% CAGR ரிட்டர்ன்ஸ் வந்திருக்கு. இதே 15 வருஷத்துக்கு பண்ணியிருந்தீங்கன்னா 14.22% ரிட்டர்ன்ஸ் கிடச்சிருக்கு. ஒரு எக்ஸாம்பிளுக்கு மாதம் ஒரு 1000 ரூபா, அதாவது 500 ரூபா தங்கத்தில் 500 ரூபா வெள்ளியில் போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு 10 வருஷத்தில் நீங்கள் ஒரு 1,20,000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்களா? அது இப்போது 3,30,000 ரூபாயாகவும், அதே நீங்கள் 15 வருஷத்துக்கு கண்டினியூ பண்ணியிருந்தீங்கன்னா 1,80,000 ரூபா உள்ளே போட்டிருப்பீங்க. அது இப்போது 5,70,000 ரூபாயும் ஆயிருக்கும். அதுவே நீங்கள் மாதம் ஒரு 10,000 ரூபா, கோல்டில் ஒரு 5,000, வெள்ளியில் ஒரு 5,000 அப்படின்னு போட்டிருந்தீங்கன்னா இப்போ அது 15 வருஷத்தில் ஒரு 57 லட்சம் ரூபாய்க்கு மேலே ஆயிருக்கும். கடைசி ஒரு வருஷத்தை பற்றி நான் அதில் பேசலை, ஏன்னா கடைசி ஒரு வருஷத்தில் தங்கமும் வெள்ளியும் எக்ஸ்பொனென்ஷியலாக மேலே ஏறி இருக்கு. ஒரு ஸ்மால் நோட் ஹியர், பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸஸ்னால ஃபியூச்சர் பர்ஃபார்மன்ஸ் இதே மாதிரி இருக்கும்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ இதை மனசில் வச்சுக்கிட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்கள். பாஸ்ட்டை விட ஹையராகவும் ஃபியூச்சரில் வரலாம், கொஞ்சம் கம்மியாகவும் ரிட்டர்ன்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இதில் கோல்டு அண்ட் சில்வர் ரெண்டுத்துலேயுமே 50% தான் இன்வெஸ்ட் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் இல்லை. நான் ஆல்ரெடி கோல்டு சில்வர் ரேஷியோ என்ன, அது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு ஒரு ஷார்ட் போட்டிருக்கேன். அதுபடி பார்த்தீங்கன்னா கோல்டோட கரண்ட் ப்ரைஸையும் சில்வரோட கரண்ட் ப்ரைஸையும் டிவைட் பண்ணிங்கன்னா வர ரேஷியோ தான் கோல்டு சில்வர் ரேஷியோ. இப்போ கோல்டு சில்வர் ரேஷியோ கிட்டத்தட்ட 78.5 கிட்ட இருக்குது. இந்த வேல்யூ 60க்கு மேலே போச்சுன்னா அதிகமாக நீங்கள் சில்வர்லேயும், இந்த வேல்யூ 40க்கு கீழே போச்சுன்னா அதிகமாக நீங்கள் கோல்டுலேயும், 40 to 60 ரேஞ்சில் இருந்ததுன்னா நீங்கள் 50-50யும் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ நீங்கள் எப்பப்பெல்லாம் கோல்டு அண்ட் சில்வர் இடிஎஃப்ஸ் வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ ChatGPT போயிட்டு இன்னைக்கு கரண்ட் வேல்யூ ஆஃப் கோல்டு சில்வர் ரேஷியோ என்ன அப்படின்னு கேட்டு இந்த வேல்யூக்கு ஈக்குவலண்ட்டாக என்ன இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி கோல்டு ஆர் சில்வர் இடிஎஃப்ல நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். இது வெறும் 2 நிமிஷம் வேலை தான் மாதத்துக்கு. அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு நான் முன்னாடி சொன்னதை விட இன்னுமே ரிட்டர்ன்ஸ் அதிகமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நிறைய இருக்குது. என்னால் இப்படி மாதம்லாம் ChatGPT கேட்டு இன்வெஸ்ட் பண்ணிருக்க முடியாதுப்பா. என்னோட டிமேட் அக்கௌண்ட்லேருந்தோ இல்லை என்னோட பேங்க் அக்கௌண்ட்லேருந்தோ ஆட்டோமேட்டிக்காக காசு எடுத்து அதுவே இன்வெஸ்ட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது எப்படி பண்ணுறதுங்கிறதுக்கு தான் நான் நெக்ஸ்ட் என்னோட டெமோவில் காட்ட போகிறேன். எந்தெந்த கோல்டு அண்ட் சில்வர் இடிஎஃப்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக நான் இப்போ டிக்கர் டேப் அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டில் லாகின் பண்ணியிருக்கேன். அதுக்குள்ளே கோல்டு இடிஎஃப்ஸ்க்கான ஒரு ஸ்க்ரீனர் கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா நம்மளோட 20 ரூபாய்க்கு கம்மியாக ஏஞ்சல் ஒன், டாடா கோல்டு அண்ட் ஜீரோதா கோல்டு வந்து இருக்கு. இதோட க்ளோசிங் ப்ரைஸ் வந்து லாஸ்ட் ஃப்ரைடே படி பார்க்கும்போது 1174, 1224 and 1985. நம்மளோட 20 ரூபாய்க்கு கம்மியாகவே இருக்கு. ஆனால் வெறும் விலையை மட்டும் வச்சு வாங்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் இதோட ஆவரேஜ் வால்யூமும் பார்த்துருக்கேன். ஸோ இது படி பார்க்கும்போது ஏஞ்சல் ஒன்னோட லாஸ்ட் 3 months வால்யூம் இல்லை. ஏன் இல்லை அப்படின்னு பார்க்கும்போது இதுதான் ஏஞ்சல் ஒன்னோட சார்ட். இதுபடி பார்க்கும்போது ஏஞ்சல் ஒன் இந்த கோல்டு ETF சர்வீஸே பார்த்தீங்கன்னா கடைசி செப்டம்பர் தான் ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால அதோட வால்யூம்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கு. அதனால நான் இப்போ நம்மளோட 20 ரூபா கிரைட்டீரியா கம்மியாக எதெல்லாம் ஹையஸ்ட் வால்யூம் இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது டாடா கோல்டு அண்ட் ஜீரோதா கோல்டு இருக்கு. ஜீரோதா ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 75 லட்சம் ஷேருக்கு மேலே வைக்கிறாங்க. டாடா கோல்டு கிட்டத்தட்ட 5 கோடி கிட்ட வைக்கிறாங்க. அண்ட் இதோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவும் பார்த்தீங்கன்னா 0.4 and 0.3. மிச்சம் எல்லாத்தையும் கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் கம்மியாகவே இருக்கு. எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அப்படின்னா என்ன அப்படின்னா, நீங்கள் இப்போ டாடா கோல்டு யூஸ் பண்ணி ஒரு 1000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா வருஷத்துக்கு உங்களுக்கு அதுக்கு 4 ரூபா பிடிப்பாங்க. அதே மாதிரி ஜீரோதா வருஷத்துக்கு 3 ரூபா பிடிப்பாங்க. அதுதான் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ. அண்ட் இதே மாதிரி நான் சில்வருக்கும் இடிஎஃப்ஸ் வந்து இங்கே ஒரு சார்ட்டில் போட்டுருக்கேன். ஸோ இதுபடி பார்க்கும்போது டாடா அண்ட் ஜீரோதா தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 20 ரூபாய்க்கு கம்மியாக இருக்குது. அண்ட் இதோட வால்யூம்ஸுமே ரொம்பவே நல்லா இருக்குது. அண்ட் இப்போ நம்ம இங்கே வந்து மிச்சம் எல்லாத்தோட விலையும் அதிகமாக இருக்குது, இதோட விலை கம்மியாக இருக்குது, இதனால் நம்மளுக்கு ரிட்டர்ன்ஸ் கம்மியாகுமோ அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுதான் கிடையவே கிடையாது இடிஎஃப்ஸில். ஏன்னா இது எல்லாத்துக்குமே ஃபிசிக்கல் பேக்கிங் இருக்குது கோல்டோடது.
அண்ட் கடைசி 1 இயரோட ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா கோல்டு எல்லாத்துக்குமே 63 to 64 கிட்ட இருக்கு. எதெல்லாம் கம்மியாக இருக்கோ இதோட சார்ட்ஸ்லாம் நீங்கள் போய் தேடி பார்த்தீங்கன்னா இது எல்லாமே இந்த வருஷம் ஆரம்பித்த கோல்டு ஃபண்ட்ஸாக இருக்கும். அதனால தான் கடைசி 3-4 மாதம் மட்டும்தான் அவங்க கொடுத்துருப்பாங்க. அதனால அவங்களோட ரிட்டர்ன்ஸ் கம்மியாக இருக்கும். அதே மாதிரி தான் சில்வரும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் இருக்குது. எல்லாமே பார்த்தீங்கன்னா 82, 84, 83, 84ங்கிற மாதிரி இருக்குது. ஜீரோதா பார்த்தீங்கன்னா மார்ச்சில் தான் ஆரம்பித்தாங்க. அதனால அவங்க 63%ல் இருக்காங்க. பட் மார்ச்சில் ஆரம்பிச்சிருந்தாலுமே அவங்களோட வால்யூம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹையாக இருக்கிறதுனால நான் அவங்கள சூஸ் பண்ணுறேன். இப்போது நம்ம வந்து 2 சில்வர் அண்ட் 2 கோல்டு சூஸ் பண்ணியாச்சு. இதை யூஸ் பண்ணி எப்படி எஸ்ஐபி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். நான் என்னோட ஜீரோதா அக்கௌண்ட்டில் இருக்கேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு அண்ட் டாடா கோல்டு ஆட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி சில்வருக்கு பார்த்தீங்கன்னா டாடா சில்வர் அண்ட் சில்வர் கேஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு டாட்டாவில் எஸ்ஐபி பண்ணோன்னா நீங்கள் அதை செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை ஜீரோதா அதை செலக்ட் பண்ணோன்னா நீங்கள் சில்வர் கேஸ் அண்ட் கோல்டு கேஸ் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஜீரோதா யூஸ் பண்ணி இப்போ பண்ண போகிறேன். ஸோ நான் ஃபஸ்ட்டு போய்ட்டு எஸ்ஐபியில் கிரியேட் அ நியூ எஸ்ஐபி அப்படின்னு கொடுக்குறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா சத்யாஸ் கோல்டு ப்ளஸ் சில்வர் எஸ்ஐபி. ஓகேங்களா? இங்கே போயிட்டு நான் ஒரு பேஸ்கெட் கிரியேட் பண்ண போகிறேன். சில்வர் அண்ட் கோல்டு பேஸ்கெட். இதில் நான் போயிட்டு ஃபஸ்ட்டு சில்வர் கேஸ் ஆட் பண்ண போகிறேன். அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் இதில் வந்து மார்க்கெட் ப்ரைஸை வந்து செலக்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? அண்ட் என்எஸ்சிலேயே நான் வாங்குற மாதிரி வச்சுக்கிறேன். ஒரு குவான்டிட்டி இப்போதைக்கு ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஸோ நீங்கள் வந்து இதோட அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 10 குவான்டிட்டி, 20 குவான்டிட்டி, 30 குவான்டிட்டியில் கூட நீங்கள் வந்து எஸ்ஐபி பண்ணலாம். அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா சில்வர் ETFs ஆர் ட்ரேடிங் அட் ப்ரீமியம். ஏன்னா வந்து ஃபிசிக்கல் சில்வர் வந்து கொஞ்சம் கம்மியான ஷார்ட்டேஜில் இருக்கிறதுனால கொஞ்சம் ப்ரீமியமில் ட்ரேட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறது நீங்கள் ஐநாவ் அப்படின்னு ChatGPT கேட்டிங்கன்னா சில்வரோட ஐநாவ் என்ன அப்படிங்கிறது அதுவே சொல்லிடும். ஸோ நான் இப்போ போயிட்டு ஆட் பண்ணுறேன். இதே மாதிரி கோல்டு கேஸும் நான் ஆட் பண்ணுறேன். கோல்டில் எந்த ப்ரீமியமும் இல்லை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 36.46 காசு என்னோட ஃபைனல் மார்ஜினாக இருக்க போகுது. இப்போ நீங்கள் இல்லை எக்ஸிக்யூட் கிளிக் பண்ணக்கூடாது. ஏன்னா மார்க்கெட் ஆன்லைனில் இன்னைக்கு நான் வந்து சண்டே நவம்பர் 30th ரெக்கார்ட் பண்ணுறதுனால இது வந்து மார்க்கெட் ரீல் இல்லை. ஸோ நான் இதை வந்து அப்படியே க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நான் இப்போ ஆட் பண்ணிட்டேன். ஸோ நான் இந்த பேஸ்கெட்டுக்கு தான் நான் இப்போ மாதம் வாங்க போகிறேன். ஸோ இந்த பேஸ்கெட் பார்த்தீங்கன்னா எப்போ உங்களுக்கு வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 1ஆம் தேதி இல்லை 31ஆம் தேதி மாதம் சம்பளம் வந்துடும் அப்படிங்கிறதுனால நான் மாதம் முதல் தேதி காலையில் 10:30 மணிக்கு வாங்குற மாதிரி நான் இதில் ஸ்கெடியூல் பண்ணுறேன். உங்களுக்கு வந்து இப்போ 2ஆம் தேதி, 3ஆம் தேதி, 4ஆம் தேதி எப்படி வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் நான் இப்போ இங்கே யூஎஸில் இருக்கிறதுனால நான் எவ்ரி 15 டேஸ்க்கு எனக்கு சேலரி வரும். ஸோ நான் வந்து இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா 17ஆம் தேதி நசிம் பண்ணிக்கோங்க. நான் 17ஆம் தேதி திரும்ப அதே மாதிரி 10:30 மணிக்கு நான் இதில் வாங்க போகிறேன். ஸோ நீங்கள் மாதத்துக்கு 5 தடவை வரைக்கும் எஸ்ஐபி ஸ்கெடியூல் போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் இந்த ஸ்கெடியூல் போட்டதுக்கப்புறம் நான் இங்கே போய்ட்டு கிரியேட் கொடுக்க போகிறேன். இப்போ என்ன ஆகும்னா உங்களோட ஜீரோதாவில் இருக்கிற உங்களோட காசு வந்து ஆட்டோமேட்டிக்காக இல்லைன்னு எடுத்துக்கும். இது வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பேங்க்லேருந்து இப்போதைக்கு இருக்காது. ஏன்னா நீங்கள் வெறும் எஸ்ஐபி தான் இப்போ கிரியேட் பண்ணியிருக்கீங்க. ஸோ இது ஆட்டோமேட்டிக்காக உங்களோட ஜீரோதாவில் இருக்கிற காசை வந்து ஆட்டோமேட்டிக்காக எடுத்து ஷேர்ஸ் வாங்கிடும். எனக்கு வந்து ஜீரோதாவில் எப்படி காசு இருக்குங்கிறத நான் ட்ராக் பண்ண போகிறது இல்லை. நான் ஆக்டிவாக ஸ்டாக்ஸ்லாம் ட்ராக் பண்ண மாட்டேன். பட் ஆனால் எஸ்ஐபி மட்டும் நான் கிரியேட் பண்ணணும். அதனால என் பேங்க்லேருந்தே இந்த காசு போச்சுன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்ன செய்யலாம் அப்படின்னா நீங்கள் இங்கே எடிட் கிளிக் பண்ணிவிட்டு கீழே பேங்க் மேண்டேட் இருக்குது. ஸோ இந்த பேங்க் மேண்டேட்டை கிளிக் பண்ணி நீங்கள் இதில் ஒரு பேங்க் மேண்டேட் கிரியேட் பண்ணலாம். அதாவது எனக்கு மாதம் இல்லை ஒரு குவார்ட்டருக்கு ஒரு தடவை இவ்வளோ பைசா எனக்கு டேரெக்டாக என் பேங்க் அக்கௌண்ட் ஜீரோதாக்குள்ளே போகணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். நான் இங்கே கிரியேட் நியூ மேண்டேட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன். இதனோட பேங்க் அக்கௌண்ட் என்ன அப்படிங்கிறத ஃபெச் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ண சொல்லும். இதுக்குள்ளே போனீங்கன்னா நீங்கள் டிஜியோ த்ரூவாக உங்களோட பேங்க்குக்கு ஆத்தென்டிகேட் பண்ண முடியும். இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஏதோ டெபிட் கார்டு வழியா இல்லை இன்டர்நெட் பேங்கிங் வழியா இல்லை ஆதார் டீட்டெயில்ஸ் வழியா உங்களால் ஆத்தென்டிகேட் பண்ண முடியும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஆதார் நம்பர் தெரியும், நான் ஆதார் வழியாக ஆத்தென்டிகேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இங்கே கிளிக் பண்ணிவிட்டு ஐ ஹேர்பை ஆத்தரைஸ் ஜீரோதா அப்படின்னு கொடுத்துட்டு நீங்கள் சப்மிட் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களை வந்து ஆத்தென்டிகேஷன் பேஜுக்கு எடுத்துகிட்டு போய் ஆத்தென்டிகேட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பேங்க் மேண்டேட் கிரியேட் ஆயிடும். ஸோ இந்த மாதிரி NACH சிஸ்டம் எடுத்துகிட்டு போகுது. ஸோ நான் ஆல்ரெடி என்னோட இன்னொரு அக்கௌண்ட்டில் மேண்டேட் வச்சிருக்கிறதுனால நான் இங்கே கம்ப்ளீட் end-to-end மேண்டேட் காட்டல. பட் இது ஜஸ்ட் ஒரு சிம்பிள் OTP பேஸ்ட் ப்ராசஸ் தான். இது முடிஞ்சோடனே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு மேண்டேட் கிரியேட் ஆயிடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வாரமோ மாதமோ நீங்கள் என்ன மேண்டேட் செட் பண்ணுறீங்களோ அந்த அமௌண்ட் வரைக்கும் ஆட்டோமேட்டிக்காக எடுத்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த ஃபியூச்சர் இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 36 ரூபா 37 ரூபாய்க்குள்ளே நம்மளோட பேஸ்கெட் பார்த்தோம்ல, அது வந்து ப்ராஃபிட்ஸ் வர 50 ரூபா 60 ரூபான்னு மாதம் ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ உங்களோட மேண்டேட்டை கொஞ்சம் ஹையர் அமௌண்ட்டாக வச்சுக்கோங்க.
ஜென்ரலாகவே பேங்க்ஸ் வந்து மேண்டேட் ஹையர் லெவலில் வைப்பாங்க. ஸோ நீங்களும் அதுக்கு ஈக்குவலண்ட்டான கொஞ்சம் ஹையர் லெவல்லையே மேண்டேட்ஸை மெயின்டைன் பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ எப்படி ஒரு பேஸ்கெட் கிரியேட் பண்ணி எஸ்ஐபி பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துட்டோம். ஸோ இப்போது இந்த கோல்டு அண்ட் சில்வர் இடிஎஃப்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான டாக்ஸேஷன் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். நீங்கள் 12 மாதத்துக்குள்ளே இதை வாங்கி விற்றீங்கன்னா இது உங்களோட இன்கம் டேக்ஸ் ரேட் என்னவோ அந்த ஸ்லாப் ரேட்லேயே தான் இடிஎஃப்ஸோட டாக்ஸேஷனும் நடக்கும். அதே நீங்கள் 12 மாதத்துக்கு மேலே விற்றீங்கன்னா இதுக்கு ஃப்ளாட் 12.5% டேக்ஸ். இதுக்கு முன்னாடி இண்டெக்ஸேஷன் ஒன்று இருந்துச்சு, அதை இப்போ கவர்மெண்ட் ரிமூவ் பண்ணிட்டாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். இது அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவோட உங்கள் எல்லாரையும் நான் சீக்கிரம் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பாய் அண்ட் ஹாப்பி இன்வெஸ்டிங்.